சூப்பராக இருந்தது படம். ஸ்டோரி பிடிச்சிருந்தது, நல்லா பண்ணியிருந்தேன். வேறு என்ன பிடிச்சிருந்தா ரைட்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. ப்ரீவியஸ் ஃபிலிமை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் வந்து ரைட்டிங் நல்லா இருந்தது உண்மையாலேயே. அதுக்காக கண்டிப்பாக மார்க்ஸ் கொடுக்கலாம் தனுஷ்க்கு. மற்ற ஆர்டிஸ்ட்டும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது நம்ம அருண் விஜயாக இருக்கட்டும், நித்யா மேனனாக இருக்கட்டும், பார்த்திபன், சமுத்திரக்கனி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியாக கம்பல்சரியாக பார்க்கலாம். இட்லி கடை என்னடா இவ்வளோ குரலை குத்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு பரோட்டாவே பிடிக்காது. ஏன்னா எங்கள் ஊர் தேனி மாவட்டம். பஸ்ஸை விட்டு இறங்குனேன், அங்கே பேஸ் வாஷ் பண்ணால் இட்லி சுட சுட ஆவி பிறகு இருக்கும். 4 மணிக்கு 3 மணிக்கு நான் மனசார சொல்கிறேன், இந்த மைக்கு மேலே சொல்கிறேன், சாப்பிட்டவன். ஏன்னா ஆட்டுக்கல்லுக்கும் கிரைண்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கிரைண்டரு சோம்பேறி தானம், ஆட்டுக்கல் எக்ஸசைஸு. அதுதான் இந்த படம். பொறுமை ஜெயிச்சுதா கோவம் ஜெயிச்சுதா அடுத்த கதை. பொறுமை தான் ஜெயிச்சுது, கோவம் தோத்துச்சு. நான் சொல்ல புரிஞ்சுங்க. படம் வெற்றிக்கு என்னென்ன காரணம்? வாயார வார்த்ததோட 2 இட்லி சாப்பிட்டு வயிறார வார்த்தது தான் இந்த படம். அந்த ராஜ்கிரண், புரியுதுங்களா சொல்கிறது? அந்த ராஜ்கிரண் கரையில் வாயார வார்த்ததோட 2 இட்லி சாப்பிட்டு என்னை வயிறார வாழ்த்துறது தெரியுமா? படம் அதுதான் வெற்றி. படம் வந்து எங்கேயுமே லாக்கிங் இல்லை. யாராவது லாக்கிங் சொன்னால் என்னை வச்சு எதிர்க்க வச்சு பேசுங்க, போட்டி வச்சுக்கலாம். ஓப்பனிங்லேருந்து அப்படியே ஆடியன்ஸு தனுசு ரசிக்கலாம் நல்லா ஆடுவான்னு பார்த்தேன். டான்ஸுன்னு ஓப்பனிங் பார்த்தா அப்படியே உட்கார வச்சுட்டா போல். அதுக்குன்னு இது சோகமான படம் இல்லை, ஸ்க்ரீன் பிளே கொண்டு போகிறா போல். தாய் தகப்பன சென்டிமெண்ட்டு, அந்த கடையுடைய சென்டிமெண்ட்டு, கிராமத்துடைய சென்டிமெண்ட்டு, இதை கொண்டு போனால் சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவானுங்க? யூத்துலாம் அப்படியே 90யாக மாறிட்டானுங்க. யூத்து வந்து இந்த படத்தில் 90 கிக்ஸாக மாறிக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு தனுஷ் ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருக்கா போல். ஏன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பண்ணணும், அவருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பண்ணியிருக்குண்ணா அவர். ஆனால் இதில் என்ன பண்ணார்? வித்தியாசப்பட்டு 2K கிக்ஸை 90 கிக்ஸ்க்காக கொண்டு போயிட்டு அவங்களை அப்படியே ஜாலியாக இருக்காத தன்னுடைய தாய் தகப்பனோட சென்டிமெண்ட்டை கொண்டு போயிட்டா போல். படம் நிச்சயமாக வெற்றி தான். 2K கிக்ஸுக்கு வெற்றி தான் இந்த படம். 2K கிக்ஸுக்கு வெற்றி, 90 கிக்ஸுக்கு வெற்றி, 80 கிக்ஸுக்கு வெற்றி படம் தான். ஏன்னா 2K கிக்ஸ் பண்ணால் ஜனுஸ் பண்ணலாம், இவ டான்ஸ் தான் ஆடுவான்னு நான் பார்த்த ஸ்டேஜ் மேலே ஆடுவான்னு பார்த்து ஒன்றுமே இல்லைங்க. அவனுங்க அப்படியே 90யாக மாற்றிட்டாடுறேன் தனுஷ். படம் வெற்றி படம். கோவம் ஜெயிச்சுதா பொறுமையை ஜெயிச்சுதானா? பொறுமை தான் ஜெயிச்சுது. பரோட்டா ஜெயிச்சுதா இட்லி தான் ஜெயிச்சுனா? இட்லி தான் ஜெயிக்கும். பரோட்டா சொன்னால் உடம்புக்கு தான் கெட்டு எழுத்தல். பாருங்க நீங்கள் மீடியாக்காரங்கள பாருங்கள், பரோட்டாவில் அவ்வளோ கெடுதல் இருக்குது. ஆனால் இட்லியில் தான் மகிமை இருக்குது. ஏன்னா இந்த ஆட்டம் தெரியுமா, ஆட்டுக்கல் அது ஒரு எக்ஸசைஸுங்க, புரியுதுங்களா? ஒரு எக்ஸசைஸ் தான் அந்த காலத்தில். ஜிவி பிரகாஷ் பக்காவாக அந்த கோயில் சாங்குக்கு சூப்பராக பண்ணிக்கிறப்பா. ஒரு சோகமான பாட்டுக்கு சூப்பராக தன் தாய் இறந்தவனை போகிற பாட்டு வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு சின்ன பையனை இட்லி கடை வெடிய காலிக்கு இட்டுன்னு போகிறோம் தகப்பேன். அதுதான் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் தான், புரியுதா சொல்கிறது? குடும்பமே இட்லி கடை பண்ணுதுன்னா என்ன குடும்ப படம் தானே? குடும்பமே என்ன பரோட்டா கடையை பண்ணுறாங்க? இட்லி தான் ஜெயிக்கும், அதுதான் உடம்புக்கு நல்லது, புரியுதா? பரோட்டா உடம்புக்கு கெடுது. வணக்கம் பேசு. நல்ல வேலை யாரும் பரோட்டா என்ன திட்ட போகிறீங்க? இட்லி தான்யா மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும், கறி குழம்புக்கு நல்லா இருக்கும். தீபாவளிக்கு கறி தோட்டில் துண்ணாலும் இட்லி தான் நல்லா இருக்கும், பரோட்டா நல்லா இருக்காது.